அனைவருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டு நூலை நான் மொத்தமே ஒரு 250 பக்கங்கள் தான் வாசித்திருந்தேன். அதுவும் கூட இன்றைக்கி தான் ஒரு 50 பக்கங்கள் வாசித்தேன். நான் சந்தேகங்கள் கேட்கறதுக்கு தான் சில இதை எழுதி வச்சுருந்தேன். பார்த்தா இருந்தாலும் சரி பேசிக்குமோ அப்படின்னு பார்க்குறேன். மெயினாக சமீபத்தில் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் தர்மராஜ் சார் ஒரு மின்னிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதில் இந்த காளிக்குறிப்பான் பற்றி அப்பயே வந்திருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார் காளிக்குறிப்பான் பற்றி வந்துச்சு. அது எதை பற்றிங்க இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பயே ரொம்ப அழகாக அந்த காளிக்குறிப்பான் பற்றி விளக்கி சொல்லியிருப்பாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம இந்த உரைகள்லாம் வேறு கேட்டிருந்தோம். பொதுவாக இது எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா, அதாவது ஒரு கட்டற்ற சுதந்திரத்தோட இன்க்ளூடிங் அந்த பாலியல் சுதந்திரம் முதற்கொண்டு இருந்த ஒரு குறிஞ்சி முல்லை நிலத்து வாழ்வியலில் இருந்து மருதத்துக்கு புலம்பெயர்ந்ததோ அல்லது அங்கே இருந்த வாழ்வியலுக்குமான ஒரு வேறுபாட்டுனால, ஆனால் மருதத்தில் தான் பண்பாடுங்கிறதே வருது. இங்கே அப்படி எதுவுமே இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் பழியர் காணி இனங்களை அவர் எடுத்துக்கிறாரு. அப்போ அந்த கட்டற்ற சுதந்திரத்தில் அந்த தகாப்புணர்ச்சின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது விவசாயம் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வரப்புன்னு வருது. வரப்புன்னா கூட நானும் நீயும் சமம், நான் நிலம் வச்சுருக்கேன், நீ நிலம் வச்சுருக்க, 2 பேரும் இருக்கோன்னு வரும். ஆனால் வேலி அப்படிங்கிற ஒரு இதை எடுத்தோம்னா, வேலிங்கிறது என்ன ஆகிப்போகுதுன்னா ஒரு தடை மாதிரி. நான் அதுக்கு இருக்கிறது மற்றையவர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்னோடது, அதாவது என் சார்ந்த விஷயங்கள், அது இல்லாதது மற்றமே. இந்த பிரிவை தான் நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துப்படலாம். இது லக்லவ் சொன்னாருன்னு நினைக்கிறேன் இந்த வேலி விஷயத்தை. என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், சாப்பாடை பார்க்குறோம். சாப்பாடை பார்த்தோம்னா வெஜ்ஜுன்னா மோஸ்ட்லி அது ஒரு ஹிந்து அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். அதில் கொஞ்சம் பலாப்பழ ஐட்டங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரி நார்வேல்காரங்க அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஸோ அந்த இதை வச்சு ஒரு ஜாதி முதற்கொண்டு நம்ம உன்னிப்பாக கவனிக்கிற ஒரு குணம் வந்துடுது. பிரியாணி போட்டால் ஒன்று பாயாக இருக்கும், இல்லைன்னா கிறிஸ்டியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ஸோ சொல்லப்படாதது எது இருக்கோ அப்போ இல்லாத வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். இதை தான் அவர் அந்த தகாப்புணர்ச்சியோடு கோர்த்து கொண்டு வர்றாரு. அடுத்ததாக எனக்கு இதில் இருந்த சந்தேகம் என்னென்னா, இப்போ இந்த பாலியல் ஒழுக்கத்தை பற்றி பேசப்படுது. இதில் அது தகாப்புணர்ச்சி அப்படிங்கிறத வச்சு தான் இது மேற்கொண்டு இந்த அடுக்கம் வருது. இப்போ நம்ம ஒவ்வொரு உயிர்களுக்குமே ஒரு முறைமை வச்சுருக்கோம், அல்லது இயல்பாகவே இயற்கையாக ஒரு அமைப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த தெரு நாய்கள் இருக்குது அப்படின்னா, பெட்ட நாய்கள் மேக்ஸிமம் குறைவாக இருக்கும். அப்படி கூடுச்சுன்னா கூட இந்த சமூகம் அதை காலி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடும். விலங்குகளோட அமைப்பிலேயே அது பெற்று போடுற எண்ணிக்கை அது இயற்கைக்கு தகுந்தபடி தான் இருக்குது. மான்கள் வேகமாக இனப்பெருக்கம் ஆகிற மாதிரியும், இந்த புலிகள் சிங்கங்கள் அதை வேட்டையாடக்கூடிய இதோட எண்ணிக்கை குறைவாகும். ஒன்று சார்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் மிகச்சரியாக தான் அமைஞ்சிருக்குது. இப்போ மாடை நம்ம ஒரு விவசாயத்துக்குன்னு எடுத்துகிட்டு வரும்போது அது என்ன இப்போ வருதுன்னா, பசுமாடு இருக்கிற இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் மாடுகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒழுங்கு குலையுது. நம்ம வேலைக்குன்னு அதை வச்சுருக்கோம், அது வேலை பார்க்காம இருக்கும்போது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான். ஒன்று அதோட உழைப்பு நமக்கு தேவை, அது இருந்தாகணும். ஆனால் அது சேட்டை பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த காயடித்தல்ன்ற விஷயம் வருது. இது எப்படின்னா, ஒரு வளர்ந்த எதையும் பண்டமாக பார்க்குறேன். நான் வேளாண்மைக்குள்ளே இறங்கும்போதே உபரின்னு ஒன்று வந்துடுது. அதை பண்டமாற்றம் நம்ம மாற்றுறோம், கொடுக்குறோம். அப்போது மாட்டையும் அவன் பண்டமாக தான் பார்த்துருப்பான் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போ சாரு எப்படின்னா,
நம்ம மாட்டை தொழுவத்தில் நம்மளோட வீட்டிலே வச்சு கிட்டத்தட்ட நம்மளை மாதிரியே நம்மளும் மாடு மாதிரி உழைக்கிறோம், அந்த மாட்டையும் மாடு உழைக்குது, அதை கஷ்டப்பட்டதை பார்க்குறோம், அதை காய வேறு அடிக்கிறோம். அப்போது இவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம பண்டமாக பார்க்குறதுல இந்த மாடும் ஒன்று. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்னோடய சின்ன வயசில் இந்த லக்காங்கோழிலாம் வந்து பிரியமாக வளர்ப்பேன். இப்போ சின்ன வயசில் நிறையா குஞ்சுகள் இப்படி வளர்க்கும்போது ஒரு பருவம் வந்தோடனே என்ன ஆயிரும்னா அது எல்லோரையும் கொத்த ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த டைம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிடுவாங்க. அது எங்கள் அம்மா எப்படி கொல்லும்னா, கோழியோட கழுத்தை வந்து ஒரு 6-7 தடவை திருகுவாங்க. திருகி காலுக்கு அடியில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது உயிரோடு தான் இருக்கும். ரெக்கையை வந்து ஒன்று ஒன்றா பிடுங்குவாங்க உயிரோட. அதை எங்கள் அம்மா விட்டு தான் செய்யும். ஏன்னா அதாவது வெந்நீரில் போட்டு வாட்டுவாங்க, வெந்நீரில் போட்டு எடுத்து ரெக்கையெல்லாம் பிய்ப்பாங்க. கடைகளெல்லாம் அப்படி தான் தருவாங்க. அப்படி பண்ணோன்னா டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெக்கையாக பிய்ப்பாங்க. ஆமாம், அந்த இது ஆக்சுவலாக ஹலாலில் வராதில்லை. ஏன்னா அது உயிரோடு தானே இது பண்ணுறோம், ரத்தத்தோடு தான் இது பண்ணுறோம், சாகடிக்கலை. இன்னும் கழுத்தை திருகி காலுக்கல்ல பிடிச்சிக்கிட்டு அசையாமல் பிடிச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா போடுவாங்க. அது இன்னும் உயிரோடு தான் இருக்கும். ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா ரெக்கை எல்லாம் பிடிங்கிட்டாங்க. அது அம்மனமாக இருக்குது. கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டாங்க, அது எந்திரிச்சு ஓட. நான் வந்து என்ன செய்வேன்னா இதை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். அப்படி அங்கே நின்றுட்டு விட்டுருங்க அப்படின்ட்டு. அந்த இது கோழி அப்படி ஓடுறத பார்த்துட்டு கூட கொஞ்சம் அழுத ஆரம்பித்தேன். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் அப்படி இருந்தாலும் மதியம் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடுவேன். இப்போது அதை வளர்த்தது நான். அந்த கோழியை வந்து பிரியமாக வளர்க்குறோம், நம்ம ஒரு செல்லப்பிராணி மாதிரி வளர்க்குறோம். இது வந்து சின்ன குழந்தைகளுக்கானது. அம்மாவுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. அது வந்து ஒரு உணவு, அது பயன்பாட்டு பொருள். அதனால் வந்து அவங்க கறியாக மட்டும்தான் பார்த்துருக்காங்க. எப்போ வேணாலும் அதை ஒரு உயிராக கூட அங்கே மதிச்சிருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவ்வளவு கொடூரமாக இருக்கும் அதை கொள்வது வந்து. இல்லாட்டி யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. அப்போது வேளாண்மையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை பயன்படுத்தினவங்க வந்து, அதுவும் மருத நிலத்து மனிதர்கள், அந்த மாட்டையும் ஒரு பண்டமாக தான் பார்த்துருப்பான். அந்தளவு ஒரு அட்டாச்மெண்ட். மேபி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வேணால் அதை உணவு கொடுக்குறவங்களுக்கு வேணால் ஒரு சின்ன பிரியம் இருந்திருக்கும். வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அது மேலே அந்தளவு வந்திருக்குமான்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு இருக்குது. காயடித்தல்ங்கிறது வந்து வேறு வழி இல்லை, நம்ம அதை செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் செய்கிறோம். ஒரு அதோட உழைப்பு காலம் முடிஞ்சிச்சுன்னா அதை கறியாக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. இதை வந்து சார்ட்ட நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு சந்தேகம், கேள்வியாக. அதுமாதிரி இந்த புத்தகத்தில் எனக்கு பிடித்த இன்னொரு அருமையான ஒரு இடம், பிளாத்திகளை பற்றி சொல்லும்போது, அதாவது காணிகளில் வந்து பிளாத்தின்னு சொல்லி ஒரு சாமியாடிகள் அல்லது மருத்துவர்கள் வந்து உருவாவாங்க. அது இயற்கையாக தன்னோட சக்தி மீறி நடக்கிற ஒரு விஷயமா, அதாவது பரம்பரை வைத்தியர்களாக இல்லாமல் யார் வேணாலும் பிளாத்தி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த பிளாத்தி ஆகிறவங்களுக்கும் அடிப்படை அறிவு வந்து இருக்க தான் செய்யுது, சித்த மருத்துவம் குறித்த அறிவு இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்களோட நம்பிக்கை எப்படின்னா, அதுக்கு வந்து தெய்வத்தோட அனுக்கிரகம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. மேபி மருத்துவ அறிவு உள்ள நிறைய பேர் இருந்திருக்கலாம், அதில் யாராவது ஒருத்தருக்கு மட்டும் அந்த இது அருள்பாலிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இதில் என்ன சொல்லணும்னா, ஒரு பூஜை ஏதாவது சடங்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அங்கே வந்து இவங்களே தான் நேரடியாக கும்பிட்டுக்கிறாங்க. ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு சாமி வரும். அப்போது நிறைய பேருக்கு வரும்போது என்னென்னா, ஏன் பூசாரி இல்லை அப்படின்னா, நிறைய பேருக்கு சாமி வந்துடும், தெய்வமே நேரடியாக வந்துருங்கனால பூஜைக்கு கூட வைக்கலை அப்படிங்கிறது ரொம்ப டச்சிங்கான ஒரு இதாக இருக்குது. ஒரு மீடியேட்டர் வந்து நமக்கு தேவையே இல்லை இல்லையா? மலைவாழ் சமூகத்திட்ட வந்து அதற்கான தேவை இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற ஒரு இடம் பார்க்குறோம். பிளாத்திகள் அதே மாதிரி, அந்த பிளாத்திகளோட இது வந்து இந்த சொல்கிறான் இல்லையா, அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, காட்டுக்குள்ளே போவான், போய் எப்போ வருவான்னு தெரியாது, திடீர்னு வருவான், பார்த்தா பிளாத்தியாக மாறியிருப்பான். அவன் வந்து ஒரு மூலிகையை தேடி போனான்னா அவனுக்கு வந்து காடு கண்ணில் காட்டும். மற்றவங்களுக்கு சாமானியமாக அது காடு வந்து அருள் கொடுக்கணும். அதேமாதிரி அந்த செடியை பிடுங்கும்போது கூட அவன் அதை ப்ரேயர் பண்ணுறான்.
எப்படின்னா அதை ப்ரேயர் பண்ணாமல் பிடுங்கினா மருந்து வேலை செய்யாதோன்னு பயப்படுறோம். ஆனால் அதுகிட்ட ப்ரேயர் பண்ணி அதை தொடர்ச்சியாக இப்பவும் அந்த வைத்தியர்கள் நிறைய பேர் பழைய வைத்தியர்கள் செய்யணும். நான் படித்த செய்கிறேன், கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி. இல்லை இப்போ நம்ம சார் சடங்கில் கூட இது கூட ஒன்றும் இல்லை, வாஸ்துகளில் கூட அதுதானே பண்ணுறோம். ஐ மீன் இது என்ன சார், பூமி பூஜையா முதல்ல பண்ணுவோம். அப்புறம் தச்சு கழிக்கிறது கூட வந்து அதுதான், தச்சு வந்து பரிகாரம், அதோட நீட்சி தான். தச்சு வந்து பரிகாரம், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. காட்டில் இருந்த மரங்களை அதுக்கு ஆவி வந்து அது பரிகாரம் இல்லை. இது வந்து என்னன்னா பயன்பாடுக்காக ப்ரேயர் பண்ணி எடுப்பாங்க சார். சார் இல்லை கலந்துரையாடலுக்கு தான் நான் ரெடி பண்ணேன். ஸோ அப்போ பிளாத்திகள் இந்த வாழ்வியல் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட இந்த நான் படிச்சிருந்த செவிந்தியர்களோட இதை வந்து ஒட்டி இருந்துச்சு. அதில் இந்த காமிக்ஸ்லலாம் வரும் இல்லையா, அதில் ரெட் இண்டியன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு அங்கே இருக்கிற பூஜை பண்ணக்கூடியவன் வந்து அவனுக்கு அடுத்த ஆள் வந்து அவனோட பையனாக இருக்காது, தலைவன் யாருங்கிறத அவனாக வந்து தேர்ந்தெடுப்பான். அவன் இந்த மாதிரி, அதாவது கூட்டத்துக்கு தலைவன்னு ஒரு முதியவர் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லப்படி தான் வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து செயல்படுவாங்க. அது யாருங்கிறத இவராக வந்து தேர்ந்தெடுப்பார். சில சமிக்ஞைகள் சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு அவர் வந்து இது நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டுபிடிப்பார். ஸோ பிளாத்திகளோட இதுவும் கூட அந்த காட்டு மேலே போட்டு அது சில அறிகுறிகள் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாட்டு இறைச்சி தவிர்க்கிறதுங்கிறது எனக்கு அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போது அதாவது சார் சொல்கிற காரணம் வந்து மாட்டு இறைச்சி தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் நம்ம வேளாண்மையில் நம்ம கூட இருக்கிற ஒரு உயிர். நான் தான் அந்த உதாரணம் சொன்னேன். நான் வந்து கோழியை அவ்வளோ பிரியமாக வளர்க்குறேன். அது இன்னும் கிட்டத்தட்ட என்னோடய குடும்பத்தில் ஒன்றா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து அப்படி நினைக்கல, வீட்டில் மற்றவங்க அதை ஈஸியாக கொண்டுருந்தாங்க. நானும் சாப்பிட்ருந்தேன், ஏன்னா மதியம் சாப்பிட்ணும் நல்லா வேறு இருக்குது, சாப்பிட்ருந்தோம். அப்போது இப்படியான ஒரு உளவியல் வந்து அங்கே இருக்குமா, அந்த அளவுக்கு பெரிய ப்ளே பண்ணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. மாட்டு இறைச்சியை விளக்குறதுக்கான காரணம் சொசைட்டியில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இது எந்தளவு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா நம்ம காமதேனுங்கிறது இந்து இதில் வந்து பெருசாக பேசப்படுது. அப்போ இருந்தே வந்து பசுவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த இதை வந்து. ரெண்டாவது பௌத்த சமண மதங்களோட பரவலாக்கம் வரும்போது இவங்க யாகத்துலலாம் மாடுகளெல்லாம் வெட்டி போட்டுருக்காங்க, குதிரைகள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மதங்களோட தாக்கம் இருந்த உடனே இவங்க சைவத்துக்கு மாறுறாங்க. கொல்லாமை புலால் உண்ணாமை அப்படின்ற இடத்துக்கு இவங்க வராங்க. அப்போ இதோட தாக்கத்தை பற்றி நமக்கு இந்த புத்தகத்தில், அதாவது இது ஒரு ஒற்றை பரிமாணத்திலே தான் வந்து நமக்கு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதை பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வேறு காரணிகள் வந்து பேசப்படல. இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட மாட்டுக்கறியை வந்து தவிர்க்கிறோம் ஒரு சிலர். அப்போ அது பேஸுக்கு பின்னாடி இந்த இந்து மத நம்பிக்கைகள் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படலை. நிறைய பேர் நான்வெஜ் தானே இருக்கிறோம். நான்வெஜ் இருந்தாலுமே மாட்டுக்கறியை மட்டும் ஏன் தவிர்க்கணும் அப்படிங்கிற இடம் வந்து எனக்கு இன்னும் தெளிவுபடாமல் இருக்குது. அதை ஒன்று வந்து கேட்கணும்னு நினச்சேன். மெயினாக சார்கிட்ட உள்ள இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பிரமிழ்கிட்ட வந்து அந்த சென்ஸ் உண்டு. மொழியை வந்து சென்சிட்டிவாக அனுப்புவாங்க. ஒரு உணர்வு ரீதியாக அந்த ஒலிப்பு முறை, அதில் வந்து நம்ம உள்ளே விரியக்கூடிய அந்த பரப்பு, அதை எடுத்துகிட்டு அவர் தமிழ் அப்படின்னு எடுத்துட்டால் இத்து அது எதை குறிக்குது, மிழ் அந்த அமிழ், அந்த ஒவ்வொரு இடமா அப்படியே அவர் தொட்டு அதை விரிவாக எடுத்து பொருள் கொள்கிற மாதிரி சார்ட்ட அந்த ஒரு நுணுக்கமான ஒரு பார்வை இருக்குது. மொழி சார்ந்தும் சரி, பண்பாட்டியல் சார்ந்தும் அந்த கிட்டத்தட்ட ஒரு வாசனையை தேடி நுகர்ந்து போகக்கூடிய அதுதான் அவரை வழி நடத்துகிற மாதிரியே கூட சில இடங்களில் எனக்கு தோணுது. என்னை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சமநிலையில் தான் அது இருக்குது. ஏன்னா அதோட உழைப்பின் பங்கு இருக்குது. வேளாண்மையை மையப்படுத்தான அது எல்லாமே சாத்தியமாகுது. குறிஞ்சிக்கும் மருதையும் தாண்டி அதை வந்து ஒரு அடையாளப்படுத்துகிற விஷயம் வேளாண்மை. அது வந்து இது இல்லாமல் இல்லை
அவ்வளோதான். இது அது மேட்டர் ஆஃப் ஒப்பீனியன் தான். அதில் வந்து அதை அழுத்தி சொல்லியிருப்பார். ஏன்னா அதுக்கு நிகராக வேறு மிருகமும் இல்லை. இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி, இந்த நாயை வந்து 15,000 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ் ரிலேட்டடாக இல்லை, ஜஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் த்ரோயிங் இட். அதுதான் முதல்ல வந்து டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட அனிமல்னு சொல்லுவாங்க. இன்னும் 15,000 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி அது ஒரு சார்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் தான். நம்ம கல்ச்சரில் நாய் வந்து என்ன ரோலில் இருக்குன்னு தெரியல எனக்கு. நாயை டொமஸ்டிகேட் பண்ணணுங்கிறத விட நாய் தான் நம்மகிட்ட வந்துச்சு. தெரியல. ஓநாயோட இதில் வந்து மனிதர்கள் இருக்கிற இடத்துல உணவு இருக்குது தெரிஞ்சுட்டு மனிதர்களை பின்தொடர ஆரம்பிச்சு. அதுதான் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு சேஃபாக, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதை டேம் பண்ணுவாங்க. விலக்கு காரணம் சொன்னாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து ஒரு தடயம் எடுத்ததில் மாடு ஒரு சிம்பிள் உண்டு இல்லையா, ஒரு 6-7 பேர் வந்து தெரிச்சு விழுற மாதிரி ஒரு இது உண்டு. அப்போது இது ஒரு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இது. நம்ம சாரு கோட் பண்ணுறது எல்லாமே வந்து சங்க இலக்கியத்தை வந்து கோட் பண்ணுறாங்க. காட்டிலேருந்து அந்த வள்ளல் அடித்து எங்கள் மூவேந்தர் வர்றது, இதை மாறுறது எல்லாம் இப்போ நடந்தது. ஒரு 2300 வருடங்களுக்கு முன்னாடி, 5000 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு காளை சண்டை வந்து காட்சியை நம்ம பார்க்குறோம். அது ஒரு சந்தேகம் இருக்குது. அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்படி ஒரு இது இருந்திருக்கு. காளை சண்டை இல்லை, காளை மாடு, அதாவது நம்ம இப்போ பார்க்குற ஜல்லிக்கட்டு மாதிரியே ஒரே நேரத்தில் 6-7 பேர் வந்து தெரிச்சு விடுற மாதிரி அந்த மாடு முட்டி எல்லோரையும் சிதறடிக்கிற மாதிரி ஒரு சித்திரம் வந்து கண்டெடுத்தாங்க. அது ஒரு உலோகத்தில் வந்து பொறிக்கப்பட்ட ஒரு சின்னம் வந்து இருந்துச்சு. அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம ஏறுதழுவல் தான் முதல்ல சொல்கிறாங்க. அப்போ ஏறுதழுவுதல்னால் இப்போ நம்ம சிந்து தமிழ்னாவே நம்மளோடது தான். அப்போது அதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? மாட்டுக்கறி விலக்கு இருக்குல்ல, விலக்குங்கிறதுக்கு அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டாரு. நம்ம உழைப்பு சார்ந்து அது இருக்குது. இன்னொன்று என்னென்னா, முதல்ல நம்ம வந்து சமவெளிக்கு வரும்போது நமக்கு அதை நம்ம ஒரு டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணுறோம்ல, நெல் விளைவிக்க வைக்கும்போது அது ஒரு முக்கிய பங்காக இருக்குது. அப்படிங்கும்போது அதோட அண்ணன் சொன்ன மாதிரி வேல்யூ புரிஞ்சிருக்கும், அதை சாப்பிட முடியாமல் இருக்கலாம். நீங்கள் கேட்டிங்க சமயம் அதுக்கு என்ன ரோல் பண்ணுதுன்னு, அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு. அது மாட்டுக்கறி மறுப்பு, விளக்குக்கும் மறுப்புக்கும் சொல்லி அது சொல்லியிருக்காரு. மறுப்புங்கிறத யார் சொல்கிறான்னா, அந்த சமயம் சார்ந்து சொல்லக்கூடிய புனிதம் பாவங்கிற சொல்லக்கூடிய தான் மறுப்புன்னு சொல்கிறாங்க. விளக்கு எங்கேருந்து வருதுங்கிறது தான் கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்வி விளக்குன்னா அப்போ தான் ஒரு குலச்சின்னத்தெல்லாம் பார்க்குறோம். குலச்சின்னத்தை வந்து அவங்க யாரும் நீங்கள் சொல்கிற அறம் வந்து பேசணும்னா, நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்றோம், கோழிக்கறி சாப்பிட்றோம், அதை வளர்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். மாட்டுக்கறி மட்டும் விளக்குறது அதுதான் அது எதுலேயுமே பேசப்படுது. நினைக்கிறேன் நான் சார் தான் சொல்லணும். பட் ஆனால் இது அவர் ரெண்டையுமே டீல் பண்ணுறது ரீதியாக வந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது தான் மத ரீதியான அறம், காருண்யம் எல்லாம். நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஒரு லாஜிக் தான். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விஷயம் இருக்குது, மாட்டுக்கறி விளக்குன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக வர்றவனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவன் அவிர்வாகத்திலே வந்து மாடை வெட்டி போட்டவனாக இருக்கான். அப்போ இதை அபகரிக்கிறதுக்கு அவனும் அதை எடுத்துக்கிறாங்கிறது தானே இங்கே உள்ள எல்லா விஷயமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தான் நான் பேச நினைச்சது. நன்றி.